18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உன் கடன் சுமைங்கிறது உன்னால் சரி செய்ய முடியாததாக, ஒரு வாய்ப்புமே இல்லாததாக, ஒரு வழியுமே இல்லாததாக இருப்பது போல நீ யோசிக்கிறது எனக்கு புரிஞ்சது. அதனால தான் நீ கவலைப்படாத. உன் கடன் சுமையையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு மறுபடியும் உனக்கு இந்த கஷ்டமே வராத அளவுக்கு உனக்கான பண தேவைகளையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லை என் தங்கமே, இப்போ மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அது நல்லபடியாக நடக்கணுமேனு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு நீ நினச்சது போலவே முடிச்சு தர நான் தயாராயிட்டேன். முதல்ல நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. உன் மனசுக்கும் உடம்புக்குமே இப்போ கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. தொலைக்காட்சி, கைபேசி, அது இதுன்னு கண்டதையும் யோசித்து பொழுதுபோக்கி நேரத்தை செலவழிக்காம உனக்குன்னு தினமும் ஒரு 5 நிமிஷமாவது அமைதியாக ஒதுக்க பழகு. நீ அமைதியாக அமர்ந்து ஓய்வு எடுப்பதின் மூலமாக உன் உடம்புக்கும் மனசுக்கும் அது புத்துணர்ச்சியை கொடுக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுனால உன் வேலைகளில் எந்த தொய்வும் ஏற்பட போய் ஓய்வு எடுக்காமல் ஒரே மூச்சா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அது உனக்கு சில கஷ்டங்களையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கும். அதற்கு பதிலாக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதும் மனசை அமைதியாக சந்தோஷமாக மாற்றிக்கிறதும் நீ நினச்ச காரியத்தை வெற்றி அடைவதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கும். நிச்சயமா நீ நினச்சதை நல்லபடியாக உனக்கு நடத்தி தர்றேன். உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறேன். வெற்றி பாதையில் நீ முன்னேறி போவதற்கு உறுதுணையாக உதவியாக இந்த கருப்பசாமி நிச்சயமாக இருப்பேன். உனக்கு தடையாக இருக்கும் அத்தனையையும் தாண்டி வந்து நீ ஜெயிக்க போற. வெற்றிங்கிற வார்த்தை இனி உன் வாழ்க்கையில் அடிக்கடி நீ சந்திப்பாய். நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்து நீ ஆசைப்பட்ட காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தானே இந்த கருப்பசாமி இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனி அனுதினமும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதையில் பயணம் செய்ய போற. எப்போவுமே 10ஓட 11 நீ வாழக்கூடாது. தனியாக தனித்துவமிக்க திறமை பெற்ற ஆளாக நீ வாழணும். தன்மானத்தோடு நீ இருக்கணுமே சொல்லவே. உன்னுடைய குழந்தையின் உடல் குறைபாடும் ஆரோக்கிய குறைபாடும் உன் மனசை வருத்திக்கிட்டு அதனால் நீ என்ற பிரார்த்தனை செஞ்சதை நான் கேட்டேன். பிள்ளைங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போக தான் செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமலும் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால பிள்ளைகள்லாம் உடம்பு சரியில்லாமல் போகிறதும் இயல்பான ஒன்று தானே. நீயும் சரி, உன் பிள்ளைகளும் சரி, உன் குடும்பத்திலையும் சரி, எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழும்படியும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒன்றுனா ஆளாக ஓடி வர்றது நானாகத்தான் இருப்பேன். நீ கவலைப்படாதே என் தங்கமே. நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டு நீ அறிவா புத்திசாலித்தனமா நிதானமாக நடந்துக்கிறதுனால தான் இப்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரணுன்ற முடிவோட உன்னை தேடி வந்திருக்கேன். உன் தனிமைகள் மாறும். உன் நினைவுகள் எல்லாம் புது பொலிவு பெறும். எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு உன் நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்க்கையை அழகான பூந்தோட்டம் போல வாழ மாற்றிக்க தயாராகு. உன் வாழ்விலும் வீட்டிலும் புது வெளிச்சம் பாய்வதை உன்னால் உணர முடியும். எல்லாத்துலேயும் நிதானத்தோடு நீ நடந்துக்கிட்டினா நிச்சயமாக நீ நினச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு முறை நீ கடன் வாங்கக்கூடிய எண்ணமே வராத அளவுக்கு, அந்த அவசியமே வராத அளவுக்கு உனக்கு தேவையான எல்லா சுகபோகங்களையும் செல்வ வளத்தையும் நான் உனக்காக கொடுக்கிறேன் என் தங்கமே. இப்போ உன் மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால் நீ நினச்சதை சரியாக செயல்படுத்த முடியாமல் தவிக்கிற. நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியதும் உன் கஷ்டத்தை எல்லாம் சரி செஞ்சு உன் இஷ்டப்படி வாழ்க்கையை ஆக்க வேண்டியதும் இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. உன் பிறப்பு, நீ பிறக்கும்போது உன் கூட பிறந்த ரத்த சொந்த பந்தம்னு யார் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க குணத்தை எல்லாம் சரி செய்ய வேண்டியதும் உனக்கு எதிரிகளாக இருந்து வேலை செய்பவர்களை திருத்த வேண்டியதும் துஷ்ட சக்திகளாக இருந்து உன் கூடவே பயணிச்சுக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செய்யும் துரோகிகளை மாற்ற வேண்டியதும் இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. நீ பார்க்குறவங்களும் பழகிறவங்களும் எல்லாருமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கர்ம வினைகளின் காரணமாக உன் வாழ்வில் நடப்பது தான். நீ இதுவரைக்கும் யாருக்கும் எந்த துன்பமோ கெடுதலோ செஞ்சதில்லை. யாரை கெடுக்கணும்னு நீ நினச்சதில்லை.
ஆனால் உன் வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் துன்பமும் கெட்டதும் கஷ்டமும் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. இதுவரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பேசி பணிஞ்சு அடிபணிஞ்சு மன்றாடி காலத்தை கடந்து வந்துட்ட. இனிமேலாவது தைரியமாக தலை நிமிர்ந்து தன்மானத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உயரிய வாழ்க்கையை நீ வாழும்படி செய்கிறேன். நீ அனுபவித்து வாழணும்னு நினச்ச எல்லா சந்தோஷங்களையும் எல்லா மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்கும்படி நான் செய்கிறேன். இப்போது உன் மனசில் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். வழிபோக்கும் மருந்தாக நான் இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குறேன். இனி எப்போதுமே உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக ஆக்குறேன். இந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பணக்கஷ்டமும் துன்பமும் மனக்கவலையும் எல்லாமே தீரப்போகுது. உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்து சேரும். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என்னையே துணையாக வச்சுக்கிட்டு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நியாயமாக நான் கொடுத்துருவேன். இழந்ததையும் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பேனேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நீ பெறுவதற்கு உனக்கு உறுதியாக உனக்கு துணையாக நான் இருப்பேன். மனசளவில் இப்போ நீ ரொம்ப உடஞ்சி போயிருக்க. நீ என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எல்லாரும் உன்கிட்டயே வம்புக்கு வர்றாங்க. மறுபடியும் மறுபடியும் உன்கிட்டயே தொந்தரவு கொடுக்குறாங்க, பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. நீ வாழவே கூடாதுன்னு மனசு முழுக்க விஷத்தோட யாராவது உனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதையும் அதனால் நீ கஷ்டப்படுறதையும் பார்த்ததால தான் இப்போது உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்தேன். நீ எப்போ கீழே விழுகுவ அப்போ நைஸாக இறக்கப்படுறது போல் உன்கிட்ட ஆறுதல் சொல்கிறது போல் வந்து உன் பக்கத்திலேயே இருந்து நீ கஷ்டப்படுறத கண்குளிர பார்த்து ரசிக்கலாம்னு ஒரு சிலர் காத்துக்கிட்டு இருக்கதும் உனக்கு தெரியாது என் தங்கமே. நீ யார் வம்புக்கும் தும்புக்கும் போகாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை வாழவே விடக்கூடாதுன்ற எண்ணத்தோட உன்னை படுத்துறவங்களுக்கெல்லாம் இப்போது நான் ஒரு வழி பண்ண போகிறேன். நல்லா உன்னை வாழ வச்சு அவங்க உன்னை பார்த்து வயிறறிஞ்சு சாகும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. அப்பா கருப்பா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்ட உனக்காக தான் எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை இஷ்டப்படி வாழ வைக்க போகிறேன். உன் மனசில் அழுத்தமோ பாரமோ கஷ்டமோ அல்லது மன வருத்தமோ வேதனையோ மனஸ்தாபமோ இருக்கும்போது என்னை நோக்கி ஓடிவா. எதை செஞ்சா நீ உற்சாகம் அடைவ, சந்தோஷப்படுவ, சிரிப்பன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக உனக்கு பிடித்த விஷயங்களையே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை புது பரிமாணத்தில் புது கோணத்தில் மாற்றி காட்டுறேன். உனக்கு பிடிச்சதையே நீயும் செய்ய ஆரம்பி. எப்போவுமே உனக்கு பிடிச்சதையே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தினா உன் மனசும் உற்சாகமாக இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் நீ நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய தைரியம் உனக்கு இருக்குது தானே. அப்புறம் என்ன, ஒளியின் சக்தியாக இருளையெல்லாம் நான் விளக்கி காட்டுறேன். நீ ஏற்றக்கூடிய தீபம் இந்த கருப்பசாமி என்னை வந்து சேர்ந்தது. அதற்கு பலனாகவும் பதிலாகவும் தான் உன்னை சுற்றி இருக்கிற தீய சக்திகளையும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன் வீட்டிலேருந்து விரட்டி நல்ல சக்திகளையும் நல்ல அதிர்வலைகளையும் உன்னை சுற்றி இருக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் இருளெல்லாம் விலகி இப்போது ஒளியாக வரப்போகிற. ஒளியாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் கனவுகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நனவாக்கி கொடுக்குறேன். எல்லாவற்றிலும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும்படி உனக்காக நான் நல்லது செய்கிறேன். உன் வாழ்க்கையிலேயே நல்ல மாற்றங்கள் நிகழும். புதுசாக பொறுப்புகளை நீ பெறுவாய். நல்ல உயர்வான பதவியோடும் பொறுப்போடும் நிம்மதியோடும் சீரோடும் சிறப்போடும் உன்னை வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு பரிசு கிடைச்சிக்கிட்டே இருக்குவேன் செல்லவே. உன் நெஞ்சத்தில் நீ என்னென்ன விருப்பங்கள் வச்சிருக்கியோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் அழகாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர நான் தயாராயிட்டேன். பக்தியோடு என்னை நம்பும் உன் வாழ்வில் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ எதுக்காகவும் யாருக்காகவுமே பயப்பட வேண்டாமேன் செல்லவே. உனக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு. இனிமே நீ அமைதியாகவும் நம்பிக்கையாகவும் கவனத்தோடும் எல்லா வேலைகளையும் செய்ய. உனக்கு எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்கிட்ட சொல்லிட்டினா உன் மனசு அமைதியாக ஆகிவிடும் அல்லவா.
இப்போ உன் மனசில் சூழ்ந்திருக்கிற கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி நிச்சயமாக உன்னை தெளிவான ஆளாக நான் மாத்துறேன். நீ எப்பவும் போல மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சாலே போதும். ஒவ்வொரு நாள் முடிவிலும் உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனைகள் வந்தாலும் போனாலும் உனக்கு நான் நன்மையே செய்வேன்னு நம்பி நிச்சயம் நல்லது நடக்கும்.